அண்ணன் சம்பந்தன் அவர்கள் இங்கு இருப்பதால் ஒரு விடயத்தை இங்கு குறிப்பிடுதல் நன்மை பயக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடும் என்ற கருத்து பத்திரிகைகளால் மேலும் மேலும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. இது சிலரின் தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்டவர்களின் அரசியலின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் எந்த மனோநிலையுடன் அண்ணன் சம்பந்தன் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அரசியலுக்குள் இறங்கினேனோ அதே மனோநிலையில் தான் இப்பொழுதும் இருக்கின்றேன். எனக்கு பதவிகள் அதிகாரங்கள் பெரிதன்று, அவற்றை அடைய வேண்டும் என்ற அவாவும் எனக்கு இல்லை. பல்லாயிரம் மக்களின் எதிர்பார்ப்பு ஒன்றே என்னை தொடர்ந்து இந்த பதவியில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கூட்டமைப்பை உடைத்தறிய வேண்டிய அவசியம் எனக்கில்லை. என் கருத்துக்களில் வலு இருக்கின்றதா என்பதை கூட்டமைப்பினர் பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் அது கொள்கை ரீதியானது. ஒரு அமைப்பின் கொள்கைகள் மாறலாம். அதனால் அந்த அமைப்பை அடித்து உடைக்கவே அவ்வாறான மாற்றுக் கொள்கைகள் வெளியிடப்படுகின்றன என்று எண்ணுவது மடமை. அது ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரான கருத்து. ஆகவே முரண்பாடுகள் இருப்பதால் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு உயிரோட்டம் நிறைந்த ஜனநாயக கூட்டமைப்பாக இருந்து வருகின்றது என்பது என்னுடைய கருத்து. சில சமயங்களில் எமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதை கூறியிருந்தாலும் அவற்றை மாற்றி பேரம் பேச தலைவர்களுக்கு உரித்துண்டு என்ற கருத்து வெளியிடப்படுவதுண்டு. தலைவர்கள் கொள்கைகளில் இருந்து மாறுபடுவதாக இருந்தால் அம்மாற்று கருத்துக்களை மக்கள் ஏற்க வேண்டும் என்பதே எனது கருத்து. அவ்வாறு இல்லை என்றால் பெண், பொன், காணி, பதவி, அதிகாரம் என்பவற்றால் எமது தலைவர்களை மற்றவர்கள் விலக்கி வாங்கிவிட முடியும். எந்த அளவுக்கு எமது பேரம் சார்ந்த மாற்றங்கள் செல்லலாம் என்ற கேள்வி எழும்போது சுயநலத்திற்கு ஏற்றவாறு தலைவர்கள் நடந்து கொள்ள இடம் இருக்கின்றது என்பதை இங்கு கூறி வைக்கின்றேன்.